Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி. ஸோ மன்னார்குடியிலேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம், என்ன ட்ரெயின் டீட்டெயில்ஸ் அது ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ட்ரெயினுன்ட்டு. ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம மன்னார்குடியிலேருந்து சென்னை வர போகக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளை மன்னார்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் கூப்பிட்டு போகக்கூடிய லோக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா WAP4 அரக்கோணம் சென்டர் சிலிண்டர் 225558. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வர போகக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:55 ஆகுது. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 10:35 தான் கிளம்பும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இருக்குது, 2.5 hours கிட்ட. வாட்டர் பாட்டில் நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ட்ரெயின் நம்பர் 16180 மன்னார்குடி டு சென்னை எக்மோர் மன்னை எக்ஸ்பிரஸ். ஸோ 9 to 10:35 மன்னார்குடியிலேருந்து கிளம்பி நீடாமங்கலம், கொரடாக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம், சென்னை எக்மோருக்கு மார்னிங் 5:35 ரீச் ஆகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 366 கிலோமீட்டர்ஸை 7 ஹவர்ஸில் 7 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் நமக்கு கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா S3 சீட் நம்பர் 34 மிடில் பர்த்து தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி விலாகு கொஞ்சம் கஷ்டம் தான். முடிஞ்ச அளவுக்கு விலாகை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. ஒரு 3rd AC, ஒரு 2nd AC, ஒரு 1st AC, அண்ட் பின்னாடி 2 அண்ட்ரஸும் முன்னாடி 2 அண்ட்ரஸும் ப்ளஸ் 2 SLRD. ஸோ மொத்தமாக 6 அண்ட்ரஸோடு இருக்குது. ஸோ நமக்கான ஃபஸ்ட்டு ஹால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடாமங்கலம் தான். நீடாமங்கலம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹால்ட்டு தான் இந்த ரூட்டில்.
பர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே இடத்துல தான் ஏறுறாங்க. ஒன்று வந்து நீடாமங்கலம், இன்னொன்று வந்து திருவாரூர். பாதி பேர் வந்து நீடாமங்கலம் 2 பேரா 3 பேரை தான் நீடாமங்கலம்ல ஏறுறாங்க. மீதி எல்லாருமே திருவாரூரில் தான் ஏறுறாங்க. ஒரு 7 minutes டிலேயில் நம்ம நீடாமங்கலம் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா கொரடாச்சேரி தான். ஏன் நீடாமங்கலம் ஜங்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளான ஆல்ட்டுன்னு சொன்னோன்னா அது இதுதான். ரயில்வே கிராசிங், ட்ரெயின் நடுவில் நிற்கிது. இந்த சைடும் அந்த சைடும் பிளாட்ஃபார்முக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு. ஒரு 2 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம நீடாமங்கலம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. பட் நீங்கள் யாராகனா இருந்துருவாங்க, ஆனால் அந்த கேட்டை தாண்டி நீங்கள் வரவே கூடாது. அதுவும் நான் இந்த ட்ரெயின் இருக்கும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து இந்த மாதிரி சப்வே சப்வேயாக ஓவர் பிரிட்ஜ் ஏதோ ஒன்று கட்டி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு எதுவும் தெரியல. பட் எனக்கு டவுட், ரூட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஏன்னா ரூட்ஸ் வந்து எப்போ வேணால் எடுப்பாங்க, எப்போ வேணால் எவ்வளோ நேரம் வேணால் நிற்கும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. செவன் மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆளுக்கான கொரடாச்சேரி ரீச் ஆகிட்டோம். நமக்கான அடுத்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா திருவாரூர், அடுத்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் தான். பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் நம்ம வந்து திருவாரூர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். நமக்கான அடுத்த ஆள்கிட்ட பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை தான். செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா தாம்பரம் ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பாம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வேறு ஸ்மார்ட் ட்ரெயின்லேயோ இல்லை மற்ற ஐஆர்சிடிசி ஆப்லேயோ எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது பாம்பன் எக்ஸ்பிரஸாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பாம்பன் எக்ஸ்பிரஸ் வராமல் நம்ம ட்ரெயின் நவர முடியாது. அது வெளில வந்துடுச்சு அவுட்டரில். ஸோ அதான் சிக்னலுக்காக வெயிட்டிங். ஒன்ஸ் அது வந்து உள்ளே வந்து நின்னதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும். தாம்பரம் से तिरुतुறைப்பூண்டி जंक्शन
காரைக்குடி ஜங்ஷன், மானாமதுரை ஜங்ஷன், ராமநாதபுரம், மார்சே, ராமேஸ்வரம், प्लेटफॉर्म क्रमांक 4। Good morning guys. Time பார்த்தீங்கன்னா 5:27 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 8 minutes early அப்படி நம்ம சென்னை எக்மோர் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து திருவாரூருக்கு அப்புறம் நான் தூங்கியிருப்பேன். இருந்துச்சு உங்களுக்கு விழுப்புரம் ஸ்டேஷன் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மாம்பழம் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடுன்ட்டு காமிச்சிருப்பேன். இந்த 2 இடத்துல மட்டும்தான் என்னால் கண்மொழி முடிஞ்சிருது. மற்றபடி ஃபேமிலியான ஒரு தூக்கம். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் மயிலாடுதுறை, சிதம்பரம், செங்கல்பட்டு, தாம்பரம் இதெல்லாம் எதுவுமே கவர் பண்ண முடியல. ஸோ எனக்கு என்னமோ இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை இந்த ஒரு vlog. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் நான் மண்ணை எக்ஸ்பிரஸில் ஒரு vlog பண்ணி காட்டுவேன். அது ஃபுல்லி முடிச்சிருந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வெளில போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் திரும்ப பல்லாவரம் போகணும். ஸோ பல்லாவரத்தை தாண்டி தான் வந்தோம். திரும்ப பல்லாவரம் போகணும். நான் இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.